நண்பா எஸ்டர்டே வந்து பார்த்தோன்னா, வீட்ல ஒரு செம்ம ஸ்பெஷலு எக்கு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா, மட்டனு, சிக்கனு, உளுத்தா வடை, தென் ஈரலு, கேசரி, தோசை, கீரை, கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பார்த்தோன்னா பாட்டிக்கு கும்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா, மட்டன் பார்த்தோன்னா பூ மாரி வெந்துருந்துச்சு. அதையும் பார்த்தோன்னா ஒரு பிரிச்சு ஒரு பைட் அடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அதை ஓரமாக ஒதுக்கிட்டு ஸோ மட்டன் குழம்புல அப்படியே லைட்டாக பெசஞ்சு ஸோ தென் வந்து பார்த்தோன்னா, பக்கத்தில் இருக்கிற சிக்கன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சோண்டு பிரித்து அதை பார்த்தோன்னா உள்ளே வச்சு ஒரு பைட் அடித்தோம். ஸோ ஃபைனலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, மொத்தத்தையும் வச்சு ஒரு பைட் அடிப்போம்னு சொல்லிட்டு மொத்தம் பார்த்தோன்னா பெசஞ்சாச்சு. ஸோ ரைட் வந்து பார்த்தோன்னா, சிக்கனை கொஞ்சம் எடுத்து அப்படியே பார்த்தோன்னா மேலாப்பில் வச்சுட்டேன். ஸோ லைட்டாக வந்து பார்த்தோன்னாக்கா வடை கொஞ்சம் பிரித்து ஸோ அதையும் லைட்டாக எடுத்து மேலே வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அகைன் இதில் ஈரலும் ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா குண்டிக்கான்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு பீஸும் ஸோ ஸ்வீட் வைக்க முடியாது, அது லாஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொட்டை, தென் மேலே வந்து பார்த்தோன்னா கீரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா முட்டையை வந்து பார்த்தோன்னா உடச்சி ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வச்சு ஓவராலாக எடுத்து ஒரு பைட் அடிக்கிறப்போ வர டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அல்டிமேட். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது நண்பா, அவ்வளோ ஃபீலாக இருக்கும். ஸோ நீங்களும் மஸ்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.